அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலம் அவர்களின் சிறுகதைகளை தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. இவர் மே 3ஆம் தேதி 1935ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் பொது வாசிப்புக்குரிய தொடர்கதைகள், சிறுகதைகள் இதையெல்லாம் அதிகமாக எழுதியவர் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் உரைநடையில் புதுமைகளை புகுத்தி மாற்றத்தை உருவாக்கியவர். அதே மாதிரி சுஜாதா தமிழில் அறிவியல் கதைகளை எழுதிய முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். அறிவியலை அறிமுகம் செய்து கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். பழந்தமிழ் இலக்கியத்தை அறிமுகம் செய்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். மின்னணுவியல் பொறியாளர். இந்திய வாக்கு இயந்திரத்தை வடிவமைத்த குழுவில் இவர் பணியாற்றியவர் அப்படி சொல்லலாம். இவருடைய புத்தகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு வாசகர்களும் படிக்கக்கூடிய ஒரு நடை இருந்தது. எல்லா தளங்களிலும் சிறுகதை, புதினம், கட்டுரை, கவிதை, சிறார் இலக்கியம் கூட பூக்குட்டி அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நாடகங்கள், திரைப்படங்கள்லையும் தொடர்ந்து பணியாற்றியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையுடைய சிறுகதையைத்தான் நம்ம இந்த வாரம் முழுவதும் கேட்க இருக்கிறோம். அப்படி இன்று நாம் கேட்கக்கூடிய எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிறுகதை சில வித்தியாசங்கள். இது ஒரு கதை சொல்லி தன்னுடைய கதையை சொல்கிற மாதிரி. என்னோட பேர் ராஜாராமன். நான் டில்லியில் வசிச்சுட்டு இருக்கேன். நேபாளத்தோட தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவோட ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ் தேராமா மத்திய சர்க்கார் செக்ரட்டரியேட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்ட்டாக சம்பள ஏணியில் இருக்கிறவன். சர்க்கார் அப்படிங்கிற மகா இயந்திரத்தோட ஆயிரம் பல்சக்கரங்களில் ஒரு சக்கரத்தோட ஒரு பல் தான் நான். படித்தது எம்ஏ. வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் அப்படிங்கிற என்னோட 1.5 வயது குழந்தைக்கு பால், விட்டமின் சொட்டுகள், ஃபேரெக்ஸ் வாங்கறக்கும் என்னோட புத்தக செலவுக்கும் சரி விடுங்க, அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு எதுக்கு. வாங்குகிற 300 சொச்சம் 25ஆம் தேதிக்குள்ளே செலவழிஞ்சு விட்டுறது சத்தியம். இன்னைக்கு தேதி என்னோட சொத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்லின் சட்டை, பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள். ராஜேஸ்வரி யாருன்னு தானே கேட்குறீங்க? என்னுடைய மனைவி. இவளை பற்றி கம்பராமாயண அளவில் புகழ் பாடலாம். அதிகம் பேசாதவ. என்னோட வக்கிரங்கள், பணம் இல்லாதால் வர்ற அர்த்தமற்ற ஆத்திரம், என்னோட புத்தக ஆசை, வீட்டின் பட்ஜெட்டு, சித்தார்த்தனோட அழுகை, இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவள் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வாழ்வில் கிடைச்ச ஒரே அதிர்ஷ்டம் இவ தான். ஜாய்ஸின் யூலிலிஸ் வாங்க விரும்புகிறான் கணவன் தெரிஞ்சதை தன்னுடைய மோதிரத்தை கழற்றி கொடுத்த மனைவியை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா? இவ தான் அவ. மற்ற நகைகளையும் வித்தாச்சு. எல்லாம் என்னோட ஆர்வத்தில் ஒரு இலக்கிய பத்திரிகை தொடங்கி 2 மாதம் நடத்துனதில் எல்லாமே போயிருச்சு. அதுக்காக நான் அவமானப்படுறேன். இலக்கிய பத்திரம் நடத்துனதுக்காக அல்ல, மனைவியோட சொற்ப நகைகளையும் விற்றதுக்காக. இன்னைக்கு தேதி 29. என்னோட கையில் இருப்பது வெறும் 3 ரூபா. ஆனால் எனக்கு தேவை இன்னைக்கு 325 ரூபா. எதுக்குன்னு கேட்குறீங்களா? சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்கணும். என்னோட அம்மாவோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. தந்தி வந்திருக்கு. அவங்கள பார்க்க நான் உடனே போகணும். என் அம்மாவுக்கு இதயத்தில் கோளாறு. 58 வருஷம் அது அடித்து அழுத்து போய் திடீர்னு நின்றலாமா அப்படிங்கிற யோசிக்கிற இதயம். அவளுக்கு உடம்பு பதறும், சில்லுன்னு ஆயிரும். இந்த மாதிரி 3 தடவை வந்திருக்கு. இந்த தடவை தீவிரமாக இருந்திருக்கணும். என் தம்பி அடித்த தந்தியோட சுருக்கமான வாசகங்கள். அம்மா கவலைக்கிடம், உடனே வா. இது வரைக்கும் நான் மேம்போக்காக எழுதி வந்திருக்கேன். என் உள்ளத்தின் பதற்றத்தை சமாளிக்கிறதுக்காக. என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை வலியுறுத்த இப்படி எழுதிக்கிறேன். என் மனசோட ஆழத்தில் என்னோட இதயத்தோட ஒவ்வொரு துடிப்பும் அம்மா 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 அப்படின்னு அடிச்சுக்கிறதையும், என்னில் இருக்கக்கூடிய சில இனம் தெரியாத பயங்களையும் வார்த்தைகளில் எழுதுறது ரொம்பவே கஷ்டம். எச்சன் போல பறந்து போய் உடனே அவளை பார்க்கணும். அம்மா, உன் டில்லி புத்திரன் இதோ வந்துட்டேன். ஏரோப்ளேனில் உன்னை பார்க்கறதுக்காக பறந்து வந்திருக்கேன். இதோ உன் பக்கத்தில் உட்காந்து உன் தலையை தடவி கொடுக்குறேன். உனக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லணும். அம்மா பக்கத்து வீட்டு சாரதா கிட்ட என் பிள்ளை என்னை பார்க்கறதுக்காக பிளேனில் பறந்து வந்தா அப்படின்னு தற்பெருமை அடிச்சுக்கிறதுக்காகவாவது கட்டாயம் நீ பிழைச்சிக்குவ. ஆனால் அதுக்கு எனக்கு இப்போ தேவை 325 ரூபா. எங்கே போவேன் பணத்துக்கு? யார் தருவாங்க? என்னோட நண்பர்களெல்லாம் போய் 29ஆம் தேதி கேட்டால் ஏதோ நகைச்சுவை கேட்டது போல் சிரிப்பாங்க. என் மனைவி கிட்ட நகைகள் கிடையாது. ஏன் சொத்தை பற்றி தான் முன்னாடியே சொன்னேன்.
ராமநாதன் கிட்ட போய் கேட்கலான்னு தீர்மானித்தேன். ராமநாதன் அப்படிங்கிறவர் கிட்டத்த எனக்கு கிட்டத்து உறவாகவும் இல்லாமல் தூரத்து உறவாகவும் இல்லாத ஒரு உறவினர். என்ன உறவு அப்படிங்கிற விவரங்கள் அனாவசியம். ஏன்னா எனக்கே அது சரியாக தெரியாது. அவர் முக்கியமான மந்திரிக்கு செக்ரட்டரியாக இருக்கார். சர்க்கார் எத்தனையோ மில்லியன் டன் கோதுமை கடன் வாங்கும்போது இவர் தான் வெள்ளைக்காரர் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஜோடியாக கையெழுத்து போடுவார். போகாத தேசம் இல்லை. டில்லியில் நான் 8 வருஷம் இருந்திருக்கேன். 2 தடவை இவர் வீட்டுக்கு போயிருக்கேன். 2 தடவையும் நடந்ததும் பெருசாக எழுதும்படியோ ஒன்றும் இல்லை. நானும் இவர் இருப்பது வேறு வேறு மட்டங்களில். உறவு பிணைப்பை வச்சுக்கிட்டு இந்த வித்தியாசத்தை இணைப்பது கண்டிப்பாக சாத்தியமாகாது அப்படின்னு அறிஞ்சு மரியாதையாக நானே ஒதுங்கிட்டேன். தற்போது என்னுடைய பணம் தேவை அந்த அவமானங்களை எல்லாம் மறக்க செஞ்சுது. அவரை பார்க்கறதுக்காக கிளம்புனேன். அவரோட வீடு நல்ல அமைதியாக பச்சை புல் தரைய ஏக்கர்களுக்கு மத்தியில் இருந்தது. அப்படியே நாவல் மரங்களோட நிழலில் ஏர் கண்டிஷனர், நாய், அம்பாஸ்டர் கார் சகிதம் ஒரு வீடு அவ்வளவு பெருசாக இருந்தது. வீட்டு வாசலில் கதர் வேட்டி அணிந்த ஒரு சேவகர் என்னை தடுத்து நிறுத்தி விசாரித்தார். என்னோட பெயர் சொல்லி நான் அவர் உறவுக்காரர் அப்படிங்கிறது சொன்னேன். ஏதோ என்னை நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்து போல் பார்த்துட்டு உள்ளே போகிற மாதிரி சொன்னார் சேவகர். ராஜகுமாரன் மாளிகையில் சிண்ட்ரெல்லா நுழையிற மாதிரி உணர்ந்த. உள்ளே போகும்போது ஒரு ஹால், தவறு பெரிய ஹால், கீழே கம்பளம், பக்கத்தில் டெலிஃபங்கன் கம்பெனியோட ரேடியோகிராம். அவர் இப்போ தான் மேற்கு ஜெர்மனி போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. டிரான்சிஸ்டர், மடங்கி படுக்கையாக தயாராக இருக்கக்கூடிய ஒரு சோஃபா, ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து கிடந்தது. அதில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட சாராய பாட்டில், மேலே காந்தி படம். ரேடியோகிராம்லேருந்து பலமாக கிட்டார் சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதனோட துடிப்புக்கு ஏற்ற மாதிரி கால்களில் தாளம் போட்டுக்கிட்டு ஒரு இளைஞன் சோஃபாவில் முக்கால்வாசி படுத்துக்கிட்டு பிளேபாய் புத்தகம் வாசிச்சுக்கிட்டு இருந்தான். நான் வந்ததையோ நின்னதையோ கணச்சதையோ அவன் கவனிக்கவே இல்லை. பக்கத்தில் போய் தாழ்வாக இருந்த நடுமேஜையில் ஒரு தட்டு தட்டுனேன். கவனிச்சா எஸ் அப்படின்னா. ராமநாதனோட ஒரே பையன். அப்பா இருக்காரா? ஹீஸ் டேக்கிங் பாத், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு முடிவெட்டு கண்டிப்பாக தேவையாக இருந்துச்சு. அணிஞ்சிருந்த சட்டை பெண்கள் அணிய வேண்டியது. போட்டிருந்த பேண்ட்டில் நுழையிறதுக்கு கண்டிப்பாக அசாத்திய தைரியம் சாமர்த்தியம் வேணும். ஐம் ராஜேஷ் அப்படின்ட்டு என்னை நோக்கி கையை நீட்டினா. என்னோட பேர் ராஜாராமன், நான் உங்களுக்கு ஒரு விதத்தில் உறவு அப்படின்னு. நான் தமிழை விடுறதா இல்லை. இஸ் இட்? நீ அவரோட பையன் தானே? எஸ். தமிழ் தெரியுமா? எஸ். பின்ன தமிழில் பேசேன். ஹானஸ்ட்லி ஐ லாஸ்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தான். எனக்கு லேசாக தலைவலிக்க ஆரம்பிச்சுது. மெதுவாக தலைவலி வந்துச்சுன்னா வரப்போகிற கோபத்துக்கு அறிகுறி. நீ என்ன படிக்கிற? ப்ளே பாய். இது படிக்கிறது கேட்கல, எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன். சீனியர் கேம்பிரிட்ஜ். ராமநாதன் அப்போ உள்ளேருந்து வர்றாரு. நேராக இடப்பக்கம் இருக்கிற அறையை நோக்கி நடந்தார். நமஸ்காரம் சார் அப்படின்னு தயங்கி நின்று என்னை பார்க்குறாரு. கண்களில் அவர் ஞாபகத்தில் என்னை தேடுறது தெரிஞ்சுது. ஓ ஹலோ, வாப்பா ராமச்சந்திரன். சார் ராஜாராமன் சார். ஓ எஸ் ராஜாராமன், சௌக்கியமா? ஒரு நிமிஷம் அப்படின்னு உள்ளே மறைஞ்சு போனார். ஒரு அசிங்கமான தயக்கம். ராஜேஷ் என்னோட எதிரில் உட்காந்து நகத்தை கடிச்சிக்கிட்டு இருந்தான். அவன் வயசில் நான் அரிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் கோல்ட்ஸ்மித் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இவன் ட்விஸ்ட் சங்கீதமும் ஒரு இடத்திலும் தேங்காத இந்த யுகத்தோட இந்த நிமிஷம் அமைதியற்ற துடிப்புமா இருக்கிற அவன் என்னை மியூசிய தொப்பிரவி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ராமநாதன் அறையை விட்டு வெளியே வந்தபோது வெளியே கிளம்புவதற்கு தயாராக முழுக்க உடையணிஞ்சிருந்தார். பீர் அதிகம் எடுத்ததுனால ஏற்பட்ட இளம் தொப்பை, கண்ணாடி, அலட்சியம், புன்னகை, அபார உயரம், இது எல்லாமே வெற்றிக்கு அடையாளங்கள். அவர் விட்டிருந்த எல்லாமே. ஸோ அப்படின்னாரு என்னை பார்த்து. மேஜை மேலே வச்சுருந்த சிகரெட் பெட்டி எடுத்து தேவானந்த் போல் ஒரு தட்டு தட்டி வாயில் பொருத்தினார். ஸ்மோக் அப்படின்னாரு. இல்லை அப்படின்னேன். லைட்டரோட கிளிக்கில் ஜோதி எம்பி பற்ற வச்சுட்டு அப்படியே தணிஞ்சுது. டேட் கேன் ஐ டேக் த கார் அப்படின்னு ராஜேஷ் கேட்டான். நோ ராஜ், எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போகணும். ஐ வில் ட்ராப் யூ அப்படின்னு கெஞ்சலாக அவன் கேட்குறா. ஓகே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, பெட்ரூமில் சாவி இருக்குது, அம்மாவை எழுப்பாத, அவள் தூங்கட்டும். நான் மரமண்டை இல்லை, எனக்கு 5 நிமிஷம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே நான் வந்த காரியத்தை முடிச்சுக்கணும். எஸ் ராமச்சந்திரன், எப்படி இருக்க? ஜானகி எப்படி இருக்கா? சார் ராஜாராமன். என்னது? என்னோட பேர் ராஜாராமன் சார். எஸ் ராஜாராமன். இல்லை ஏதோ ஒன்று. சரி, ஜானகி எப்படி இருக்கா? ஜானகி செத்து போய் 2 வருஷம் ஆச்சு சார். ஓஎஸ் 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 ஐ ரிமெம்பர் நவ். இட்ஸ் அ பிட்டி. அவளுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையன், 2 வயசு பையன். ஆமாம், ஜானகிக்கு தம்பி ஒருத்தன் டில்லியில்
செக்ரட்டரியேட்டில் வேலையாக இருக்கானே இல்லையா? விண்ணு விண்ணு தலைவலி, எனக்கு கோபம் தெறிக்குது. சார், நான் தான் ஜானகியோட தம்பி. ஸோ சாரி, எனக்கு மோசமான மெமரி. நம்ம ரிலேஷன்ஸ் கூட டச்சே விட்டு போச்சு. சௌக்கியமாக இருக்கியா? சௌக்கியம் சார். இப்போ என்ன வேணும் உனக்கு? நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டாரு. எனக்கும் அந்த நேரம் வந்துச்சு. திடீர்னு நான் 2 அடி உயர மனிதன் மாதிரி உணர்ந்த நேரம் அது. இது கூச்சப்பட்டுக்கிட்டே பணம் கேட்க வேண்டிய நேரம். எனக்கு ஒரு ரூ. 350 பணம் வேணும் சார். நினச்சேன். எப்போ வேணும்? இப்போ சார். எங்கள் அம்மா. இரு, எங்கிட்ட பணமாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு பர்ஸை பிரிக்கிறாரு. எட்டி பார்க்குறாரு. இல்லை, செக் எழுதி தர்றேன், ஸ்டேட் பேங்க்கில் மாற்றிக்கிறையா? சரி சார், ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவுக்கு திருப்பி தருவையா? கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடுறேன் சார். எழுந்து போயிட்டாரு. செக் புத்தகம் எடுத்துகிட்டு வர. மடையனை, என்னை பேசத்தான் விட, எனக்கு இந்த பணம் எதுக்குன்னு சொல்கிறதுக்கு விட, என்னோட அம்மாவோட உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறனால தான் உங்ககிட்ட வந்து நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத என்னை பேச விட அப்படின்னு மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருக்கேன். செக் புத்தகம் எடுத்துகிட்டு வந்துட்டு பேனாவை பிரிக்கிறாரு. உன்னோட முழு பேர் என்ன? சொன்னேன். ஸ்பெல்லிங் சொல்லு. அதுவும் சொன்னேன். செக் எழுதி கையில் கொடுத்தாரு. கொடுக்கும்போது, இதை நான் அடிக்கடி செய்கிறதா எனக்கு படுது அப்படின்னாரு. எதை சார்? இந்த மாதிரி உறவுக்காரங்களுக்கு செக் எழுதுறத? இல்லை சார், என் கேஸில் ரொம்ப அவசரமான தேவை. எங்கள் அம்மாவுக்கு அது சரி, தேவை எல்லாருக்கும் இருக்கு. இந்த தேசத்துக்கே பணம் தேவை தான். உன் கேஸையே எடுத்துக்கலாம். இத்தனை நாள் டில்லியில் இருந்திருக்க, எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்க? என்னோட கோபம் என்னை பதில் சொல்ல விடலை. எப்போ வர்ற? உனக்கு பணம் தேவையாக இருக்கும்போது. நான் தான் இருக்கிறேனே, செக் எழுதி கொடுக்குற மிஷின். என் கழுத்தில் போர்டு போட்டு தொங்கி விட்டுருக்கு இல்லையா, ஏமாளி அப்படின்னு. இது நம்ம சவுத் இண்டியன் மென்டாலிட்டியே இப்படி தான். நான் பொதுவாக தான் சொல்கிறேன், உன்னை தனியாக சொல்லலை. அவர் மேலே பேச பேச என்னோட கோபம் அப்படியே போயிங் விமானம் மாதிரி புறப்பட சத்தமாக மெதுவாக ஆரம்பிச்சுது. அப்படியே எல்லையை தாண்டி போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி தான் 2 பேர் வந்தாங்க. நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு உறவு அப்படின்னு சொன்னார். பாதியில் பேச பேச நிறுத்தினார். ஏன்னா அவர் கொடுத்த செக்கை அவரோட முகத்துக்கு முன்னாடி நாளாக கிழிச்சு பறக்க விட்ட. சார், உங்கள் பணம் எனக்கு வேணாம். உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்ததே தப்பு. தேவை மிக மோசமான தேவை. இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டேன். நீங்கள் கான்ஃபரன்ஸுக்கு போங்க சார். இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணுங்க. அவரோட முகம் மாறிச்சு. ராஜாராமன், கடன் வாங்க வந்தவனுக்கு இவ்வளவு கோபம் உதவாது. நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டது உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். மரியாதையாக போயிடு. கெட் லாஸ்ட் யூ பாஸ்டர்ட் அப்படின்னு கத்துனாரு. கெட் ரிச் யூ பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு வெளியே வரும்போது, மான்சராம் அப்படின்னு தன்னோட சேவகனை கூப்பிட்டாரு. அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன். கௌரவம், மானம் இதெல்லாம் பணமுள்ளவங்களுக்கு தானே வரணும். எனக்கு ஏன்? அவர் சாதாரணமாக தானே பேசினார். அவர் வெறுப்பு அவருக்கு. அந்த வார்த்தைகளை பேசாமல் கேட்டிருந்துட்டு செக்கை வாங்கி மாற்றி டிக்கெட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த சமயம் நான் செஞ்ச முற்றிலும் எதிர்பாராத செயலில் அந்த ஒரு தருணத்தில் தான் நான் பூரணமாக வாழ்ந்ததாக உணர்ந்தேன். நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இதை வர படித்ததுக்கு நன்றி. கடனாக ஒரு 325 கொடுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்றேன். என்னோட அம்மாவோட உடல்நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. அவளை உடனே நான் போய் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பார். ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு மேடுலையும் பள்ளத்தில் இருக்கக்கூடிய இரு உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு ஏழையே ஒரு பணக்காரன் சொல்கிறதுக்கு தயங்குவான். உதவி கேட்க நிற்கும்போது தன்மானத்தை எல்லாம் இழந்து அடமானம் வச்சுக்கிட்டு தான் போய் நிற்கணும். ஆனாலும் அந்த ஒரு கணத்தில் தன்னோட சுயம் விழித்ததால் நான் அந்த கணத்தில் வாழ்ந்தேன் என்பதாக அந்த ராஜாராமன் சொல்வதாக இந்த கதையை முடிச்சிருக்காரு. சுஜாதாவின் கதைகள் இது மட்டுமல்ல, இன்னும் அறிவியல் புனை கதைகள், க்ரைம் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்குது. வேறு கதைகளோடு உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.